பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? என்னை மறவா இயேசுநாதா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வருமன்னே. பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாத வருமன்னே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 43 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 வரை. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். அன்பான எவ்வளோ அழகான வசனம். இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் சொல்றார் ஏசாயா தீர்க்கதரிசனை கொண்டு, நான் உங்களுக்காக என் நாமம் தரிக்கப்பட்ட, நான் படைச்ச சிருஷ்டித்து உருவாக்கி என் நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரையும் கொண்டு வா. வடக்கு நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைத்திராதே என்று சொல்லி கொண்டு வா என்று சொல்வேன். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் நமக்கு யோபு இருக்கிறாரு. வேதாகத்திலே எக்ஸாம்பிள் இல்லாத ஆண்டவர் எதையுமே சொல்ல. ஏன்னா சும்மாவே நம்ம நம்ப மாட்டோம், எக்ஸாம்பிள் இருந்தால் கூட நம்புறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஏசப்பா எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. யோபுக்கு அவன் கர்த்தர் அவன் இதை மாற்றின போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு தங்க காசையும் தங்க ஆபரணங்களையும் வெள்ளி ஆபரணங்களையும் கொடுத்தார்கள். அப்படிதான் யோபு முன்னிருந்த நிலைமை காட்டிலும் பின்னிருந்த நிலைமை ரெண்டத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவைகளோடு பற்பல தேவைகளோடு ஏசப்பாட்ட யாரெல்லாம் கேட்குறீங்களோ, இன்னைக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட தான் பேசுகிறாரு. வடக்கை நோக்கி கொடி என்றும் தெற்கு நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி என் நாமம் தரிக்கப்பட்ட எல்லாரையும் கொண்டு வான்னு சொல்ல போகிறாரு. அதனால் கவலைப்படாதுங்க, பயப்படாதுன்னு அவரே தான் சொல்லியிருக்காரு. அதனால் பயப்படாதுங்க. எதுக்கும் என்ன பிரச்சனையானாலும் உங்களுக்கு துணை செய்கிறதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு உதவி செய்யறக்கட்டும், கடவுள் வடக்கிலிருந்தும் கிழக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் உங்களுக்கு ஆளை கொண்டு வருவார். பணத்தை கொண்டு உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் கொண்டு வராரு. நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியப்பா, நன்றியப்பா, கொடி நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா. காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம், உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்ததேப்பா. அதனாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரங்க தவே. நேரத்தில் அடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கருத்தில் தெரிஞ்சுப்பா. பற்பொரு தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு கர்த்தாவே, எங்களுக்கு யார் உதவி செய்ய யாரும் இல்லையே, எங்களுக்கு பண தேவைக்கு நான் என்ன செய்வேன், இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்வேன், ஒவ்வொரு பிரச்சனைகளோடு உம்மை நோக்கி பார்க்கிற காக்கை குஞ்சுகளை போல உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே, வடக்கு நோக்கி கோட்டை என்றும் தெற்கு நோக்கி வைத்திராதே என்று சொல்லி நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் உம்முடைய பிள்ளைகளுக்காக கொண்டு வர பண்ணுங்க தகப்பனே. கர்த்தர் இதை செய்கிறபடியா நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்டை கருத்தில் தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக்கொள்ளும். சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரலோகத்தின் தந்தையே. ஆமீன், ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.